உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். கொட்டினாதான் தேள உருமதிக்கும், இல்ல புள்ள பூச்சி இன்னும் போட்டு மீதிக்கும். குட்ட குட்ட குனிஞ்சா என்ன நடக்கும், கொஞ்சம் தட்டி கேளு அப்போ நீதி கிடைக்கும். சூடு ஒண்ணு போட்டு வச்சா மாட்டுக்கு ஒரு சொரண வரும். சொல்லு ஒண்ணு சொல்லி புட்டா யாருக்குமே ரோசம் வரும். கொல்லாப்ப விட்டு புட்டு எல்லாரும் ஒண்ணுபட்டு புரட்சி பாதையில் எழுச்சி காணவே உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். ஏனியை போல் ஊரை எத்தி விடணும், ஆனா எட்டி போதப்பவன முட்டி தட்டணும். தோணியை போல் பலர சுமந்திடணும், ஆனா கவுக்க நினைப்பவன ஆத்தில் விடணும். நல்லவங்க பேரதினம் ஊருக்குள்ள நாம சொல்லலாம், ஆனா நல்ல நல்ல காரியத்தை நாம கூட செஞ்சு காட்டணும். வீண்வம்பு பேசிக்கிட்டு வெறும் வாய மென்னுக்கிட்டு கோஷம் போறவே வேஷம் கலையவே உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். தங்க விக்கிரகம் மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கே, என்ன பேர் வைக்க போறீங்க? அரச பெண்ணு பேர் வைங்க, இல்ல சாட்ட பெண்ணு வைங்க, முருக பெண்ணு பேர் வைங்க. அட நிறுத்துங்கப்பா, பேர் வைக்கிற உரிமை எல்லாம் நமக்கேது? என்ன பேருன்னு எழுதி வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேர் வந்துருச்சுங்க. கருப்பாயி. என்னப்பா இது அநியாயம்? ஆம்பளை பிள்ளைக்கு கருப்பாயின்னு பேர் வந்திருக்கு. பேரை மாத்தி வைங்க. பேரை மாத்தணும்னா குழந்தையவே உயிரோட விட மாட்டாங்க. பேர் முக்கியமா உயிர் முக்கியமா? ஐயோ, குழந்தை உயிர் தாங்க முக்கியம். கருப்பாயி வாழ்க, கருப்பாயி வாழ்க, கருப்பாயி வாழ்க, கருப்பாயி வாழ்க. ஏய் பூசாரி, கொஞ்சம் இருங்க. வண்டியர்ரா, சன்னிதானத்துல எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு சூட தட்டை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே. நீ வெளியூர்காரனா? அதான் விவரம் புரியாம பேசுற. ஓம் அக்னிந்தமே பிரம்மந்தமே ஹிதந்தமே காமந்தமே பிரதந்தமே. மூர்த்தத்துக்கு நாளையாச்சு, காலி கொண்டாங்க. பெருசு இல்லையா? ஏன் இப்படி ஓடி வர்ற? தங்கம் பொண்ணோட கல்யாணமுங்க. தாலி ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்தேனுங்க. அத வழியிலேயே தட்டி பறிச்சுட்டு போயிட்டானுங்க. கடலையே கர்ச்சி போட்டு மூட பாக்குறானா? ஏண்டா தாலியை தட்டி பறிச்சுட்டு போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தைரியம் வந்தது?
அந்த பொண்ணோட முறப்பையனுங்க நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றானுங்க. கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாந்திரம் வீடா இருந்தாலும் சரி, முதல் மரியாதை நமக்கு தான் தெரிஞ்சிருந்தோம் அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னா அவனை நிறுத்துங்கப்பா. அவனையும் தீர்த்து கட்ட சொல்றீங்களா? அவன் முறை மாப்பிள உரிமைக்காக போராடுறது நியாயம் தானே? ஐய நியாய அநியாயத்துக்கெல்லாம் இடமே கிடையாதுமா. இம்முன்னா சிறைவாசம், ஏன்னா வனவாசம், இதுதான் எங்க ராஜ்ய பரிபாலனம். இருந்து கேள்வி கேட்ட யாருமே நாங்க விட்டதில்ல. ஆனா அடிக்கடி எங்க வாழ்க்கையில குறிக்கிற ஒருத்திய மட்டும் இது வரைக்கும் நாங்க கண்டிச்சதும் இல்ல, தண்டிச்சதும் இல்ல. அந்த ஒருத்தி நீதாம்மா. காரணம் பெத்த பாசம். ஏப்பா, ஊர் ஜனங்க எல்லாரும் அஞ்சு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஒரு நாள் அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. வாயில இருக்கிற வரைக்கும் தான் உமிழ்லி, துப்பிட்டா அதுக்கு பேர் எச்சில். எச்சலா? அம்மாடி, நாங்க 3 பேரை சேர்ந்து துப்புனா இந்த மாவட்டமே அழிஞ்சு போயிடுமா? ஏய், வேலு வர சொல்லு. பட கருங்காலி, உன் முதலாளிக்காக இந்த தாலியை வாங்க வந்தியா? மரியாதைய தாலியை கொடு. நான் யாருன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறியே. மேலோகத்துக்கு எத்தனையோ பேத்த அனுப்புன யமன்டா தம்பி. டேய், அந்த யமுனிக்கே சமாதி கட்டி தேவச கொண்டாடுறவனா? சபாஷ் வேலு. துரியோதனனுக்கு கர்ண, ராவணனுக்கு கும்பகர்ண. என்ன முதலாளி பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டு? நான் உங்க நாய் கட்டடத்தில் கிடப்பேன். இப்பவே விட இவனை நாங்க பாத்துக்கிறோம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, தாலி கொண்டு போய் கொடுப்போம். வேலு போ. சரிங்க. கத்திய உரையிலிருந்து உருவி ரொம்ப நாள் ஆச்சு. துருப்பிடிச்சு போயிருக்கும்ல. சாணைய எதுல தீட்டலாம்? கல்லுல தீட்டலாமா? கருவேல மரத்துல தீட்டலாமா? வேண்டாம் தம்பிகளா, இவன் வயத்திலேயே தீட்டிடலாம். அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கொடுத்த புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான். மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதா. ருக்மணியம்மா, ருக்மணியம்மா. என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பட்டிக்கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. 2 நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, என் வீட்டு தண்ணி கூட காணாம போய் 2 நாள் ஆச்சு. நான் தான் என்ன கிடைக்கல. இதான் அந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்சே, அத ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். தேங்கிரட்டிங்கால கவலைப்படாதீங்க. காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு 5 ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாம்மா காணிக்க. என் குடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன். ஓம் ஜும் காளி மகமாயி கல்கத்தா காளி. ஐயாவோட படம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பூ, மகிழம்பூ, மனசுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல அரச மரம், அரச மரத்துக்கு அடியில ஐயாவோட கொடை இருக்கு. அரச மரத்துக்கு அடியில குடமா? நான் இப்ப போய் தோண்டி போய் எடுத்துக்கங்க. அறிவு கட்டவன் கண்ணு முன்னு தெரியாம போறான். ஏமா இவனையும் மை போட்டு ஏமாத்திட்டியா?
ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிலாம் பண்றியா? உனக்கு அறிவு இருக்கா? வெக்கம் இருக்கா? மானம் இருக்கா? திட்ட திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வைரக்கல்லு. நானாவது அநியாயப்பட்டவங்க கிட்ட போய் சொல்றேன். நீ இந்த ஊரை அடிச்சு உடையில போடுற அந்த 3 பேரும் நிழலுக்கு எல்லாம் கொடை பிடிக்கிற. உன்னை விட நான் எவ்வளவு தேவையில்லை. நிறுத்துடா. வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்க போறியே? பின்னமா என்னையே முதலாளி கிண்டல் பண்றா? டேய் வேலு, நம்ம மாதிரி ஏழை பழங்களோட வயித்துல அடிக்கிறவங்க கிட்ட உன் மக வேலை பாக்குறான்னு எல்லாரும் என்ன கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அம்மா, பழச நீ மறந்துட்ட, நான் மறக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா உழைச்சு அவர் கையில இருக்க ஆயில் ரேகைய தேஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ கட்டின சேலையில நெஞ்ச நூலை விட தச்ச நூலு தான் அதிகமா இருந்துச்சு. பசி பட்டினால நாம 3 பேரும் போராடணும். கடைசி அந்த ஊருக்கு வந்தப்புறம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த 3 பேர் தான் பட்டினிங்கிற நாளத்தை போக்குனாங்க. அதுக்காக தான் நன்றிங்கிற மூலத்தை அவங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன கணக்கு புள்ள மாதிரி 3 4 சோறு இருப்பிடமா கொட்டிக்க.